யானை மீது அமர்ந்து எடைக்கு எடையாக 10 ரூபாய் நாணயங்களை கர்நாடக மடாதிபதி துலாபாரம் வழங்கிய காட்சிதான் இவை. கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டத்தில் உள்ள பக்கீர் சித்தராம மடத்தில் அண்மையில் அமிர்த மகோத்சவ் விழா நடந்தது. இந்த விழா வெற்றிகரமாக நடந்து முடிந்ததை தொடர்ந்தும் தனது 75வது பிறந்த நாளையொட்டியும் மடாதிபதி பக்கீர் சித்தராம சுவாமி யானை மீது அமர்ந்து எடைக்கு எடை நாணயங்களை துலாபாரம் வழங்குவதாக அறிவித்தார். அதன்படி தார்வார் மாவட்டம் உப்பள்ளியில் நடந்த விழாவில் சம்பிகா என்ற கும்கி யானை மீது அமர்ந்து எடைக்கு எடையாக 5.5 டன் அளவிலான 10 ரூபாய் நாணயங்களை துலாபாரம் வழங்கினார். இதற்காக ரிசர்வ் வங்கியிடமிருந்து 73,40,000 ரூபாய் மதிப்பிலான 10 ரூபாய் நாணயங்களை பெறப்பட்டன. இந்த விழாவில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் அவர்களின் 2வது குழந்தையை வரவேற்க தயாராகி உள்ளனர் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் AB டி வில்லியர்ஸ் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிகளில் இருந்து சொந்த காரணங்களுக்காக விராட் கோலி விலகியதாக BCCI ஏற்கனவே தெரிவித்திருந்தது. விராட் கோலியின் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அவர் திடீரென விலகியதாக தகவல் வெளியானது. ஆனால் அதற்கு விராட் கோலியின் சகோதரர் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விராட் கோலியின் விலகலுக்கான காரணத்தை அவரது நண்பரும் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரருமான டி வில்லியர்ஸ் வெளியிட்டுள்ளார். விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் 2வது குழந்தையை வரவேற்க தயாராகி உள்ளனர் என்றும் இதனால் தனது குடும்பத்துடன் விராட் கோலி நேரத்தை செலவிட்டு வருவதாக டி வில்லியர்ஸ் கூறியுள்ளார். பெரும்பாலானவர்களின் முன்னுரிமை குடும்பம் என்று தான் நினைப்பதாகவும் அதனால் விராட் கோலியை தவறாக மதிப்பிடக்கூடாது என்றும் டி வில்லியர்ஸ் குறிப்பிட்டுள்ளார்.